4 வசனம் வரைக்கும் நம்ம படிக்க வேண்டியிருக்கிறோம். இந்த செய்திக்கு நெகேமியா என்ற பெயரையே ஒரு தலைப்பாக நாம் வைத்து நாம் பிரசங்கிக்கிறோம். தலைப்பு என்ன? நெகேமியா. கவனிங்க, நெகேமியா என்ற வார்த்தைக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, யெகோவாவினுடைய ஆறுதல் என்று அர்த்தம். அதாவது யெகோவாவினால் ஆறுதல் அடைந்தவன் என்று அர்த்தம். இன்னும் சொல்ல போனா கர்த்தரே என்னை ஆற்றுகிறார் என்று சொல்லி அந்த நெகேமியா என்ற வார்த்தைக்கு அர்த்தமாக அது இருக்கிறது. குறிப்பாய் இந்த நெகேமியா குறித்து வேதம் சொல்லும்போது கிஸ்லேயு என்ற ஒரு மாதத்துல சூசான் என்ற அரண்மனையில இந்த நெகேமியா என்கிறவர் அந்த அரண்மனையில இருக்கிறார். கிஸ்லேயு மாதம் என்பது என்னன்னா, நம்முடைய மாதத்தின்படி நவம்பரில் இருந்து டிசம்பர் வரைக்கும் இடையில இருக்கிற அந்த ஒரு மாத காலம் தான் அவருடைய நாட்காட்டியில கிஸ்லேவ் என்ற மாதமும் காணப்படுகிறது. அது ஒரு குளிர்காலம். அந்த கிஸ்லேவ் என்கிற ஒரு மாதம் பாத்தீங்கன்னா அது மிகுந்த ஒரு குளிர்காலமாய் அந்த மாதம் இருக்கிறது. அந்த குளிர்காலத்துல சூசான் என்ற ஒரு மிகப்பெரிய அரண்மனை. இந்த அரண்மனை முதலாவது எங்க இருந்தது? சூசான் என்ற பகுதி முதலாவது எங்கே இருந்தது என்று சொல்ல போனால், பாபிலோனியர்களுக்கு மிகவும் புகழ்பெற்ற நகரங்களிலே ஒன்றுதான் இந்த சூசான் என்கிறதான ஒரு இடம். இந்த நகரம் ஏலாம் என்ற தேசத்துல ஊலாய் என்கிற ஆற்றங்கரையில தான் இந்த நகரம் அமைந்திருக்கிறது. இந்த நகரம் மிகவும் புகழ்வாய்ந்த ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமான இடம் தான் இந்த சூசான் என்பது. இந்த நகரத்தை கிமுல 604ல அசீரியர்கள் என்ன பண்ணாங்கன்னா, இந்த சூசான் என்கிற நகரத்தை பிடித்து இந்த சூசானில் இருந்த ஜனங்களை எல்லாம் கொண்டு வந்து என்ன பண்ணாங்கன்னா, சமாரியா என்கிற இடத்திலே குடியேற்றி விட்டார்கள். கொஞ்ச காலத்திற்கு பின்பு இந்த சூசான் நகரம் மீண்டுமாய் சுயாதீனம் பெற்று விடுதலை பெற்று கோரேஸ் மன்னனுடைய காலத்துல அது பெர்சியாவை ஆண்ட கோரேஸ் மன்னன் என்ன பண்ணார்னா, இந்த சூசானை தலைநகரமாக்கி அந்த தலைநகரிலே அரண்மனையை ஸ்தாபிக்க ஆரம்பித்தார். எப்பவுமே தலைநகரம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு இடத்துல தலைநகரம் இருக்குதுன்னு சொன்னா எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்கிற இடத்துல தான் ஒரு தலைநகரத்தை நியமிக்க ஆரம்பிப்பார்கள். சரி, இந்த சூசான் என்ற இந்த அரண்மனையிலே யூதா கோத்திரத்தில் இருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு மனிதன் ஒருவர் இருந்தார். அவர் பேர் நெகேமியா. அவர் யூதா கோத்திரத்தை சார்ந்தவர். ஆனா அதே நேரத்துல அவர் எருசலேம் என்ற ஒரு பட்டணத்துல தான் அவர் குடியிருந்தார். கவனிங்க, அப்போ நேபுகாத்நேச்சாருடைய காலத்துல என்ன பண்றாங்கன்னா, யூதேயாவுல போயிட்டு அங்க இருக்கிற எருசலேமில் இருக்கிற குடிகள் எல்லாரையும் என்ன பண்றாங்கன்னா, பாபிலோனியர்கள் அவங்களை அடிச்சு அவங்களுடைய கோவில்களை இடித்து தரைமட்டமாக்கக்கூடிய சூழ்நிலைக்கு அலங்கத்தை எல்லாம் இடிச்சு நொறுக்கிட்டு என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, அங்கிருந்த மக்கள் எல்லாம் சிறையிருப்பதை கொண்டு வந்து விடுறாங்க. அப்படி கொண்டு வரும்போது இப்ப பெர்சியாவுடைய ஆட்சி காலத்துல இந்த நெகேமியாவை குறித்து வேதம் நமக்கு காண்பிக்கிறது. நெகேமியா இருந்த காலத்துல பெர்சியாவுல யார் அரசர் அப்படின்னு சொன்னா, அர்தசஷ்டா என்கிறதான் அந்த நாட்கள்ல மன்னனாக இருந்தார். இவர் பாத்தீங்கன்னா கிமு 465 இருந்து 424 வரைக்கும் ஆட்சி செய்த ஒரு மனிதன். ஒரு மனுஷன் எல்லா காலமும் ஆட்சி செய்ய முடியாது, எல்லா காலமும் உயிர் வாழ முடியாது, எல்லா காலமும் உலகத்துல ஒரே ஸ்தானத்துல இருந்து கொண்டிருக்க முடியாது. மனிதனுடைய ஸ்தானங்கள் மாற ஆரம்பிக்கும், மனிதனுடைய கெட்டப் மாற ஆரம்பிக்கும், மனிதனுடைய சூழ்நிலைகள் மாற ஆரம்பிக்கும். எல்லா காலத்திலும் ஒரு மனிதன் எல்லா ஒரே சூழ்நிலையோடு மனுஷனால வாழ. இன்னைக்கு ஏழையா இருக்கிறவன் காலமெல்லாம் ஏழையாவே இருக்க முடியாது. இன்னைக்கு பணக்காரனா இருக்கிறவன் காலமெல்லாம் பணக்காரனாகவே வாழ முடியாது. இன்னைக்கு அதிகாரத்தில் இருக்கிறவன் காலமெல்லாம் அதிகாரத்திலேயே வாழ முடியாது. காலங்கள் மாறும், சூழ்நிலைகள் மாறும். நிச்சயமா நம்முடைய சூழ்நிலை கர்த்தர் மாற்றுவார். இன்னைக்கு இருக்கிற மாதிரி நம்முடைய சூழ்நிலைகள் இனி வருகிற காலங்கள் இருக்காது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. அழ ஒரு காலம் உண்டு, சிரிக்க ஒரு காலம் உண்டு. இன்னைக்கு சொத்துக்கு ஏழ்மையின் காலமா இருக்கலாம், இன்னைக்கு அழக்கூடிய காலமா இருக்கலாம். ஆனால் நகைக்கக்கூடிய ஒரு காலத்தை நிச்சயமாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருவார். ஏன்னா காலங்கள் எப்போதும் ஒரே விதமாய் இருப்பது கிடையாது. அப்பேற்பட்ட அந்த அர்தசஷ்டாவுடைய காலத்துல அர்தசஷ்டா தான் பெர்சியாவுடைய அரசன். அப்பேற்பட்ட அரசனா இருக்கக்கூடிய அந்த காலத்துல
நெகேமியா சிறையிருப்பில் இருந்து கொண்டு வரப்பட்ட நெகேமியா அந்த அரசரவையில ஒரு பானபாத்திரக்காரனா இருந்தார். யாரா இருந்தார் சொல்லுங்க, யாரா இருந்தார்? பானபாத்திரக்காரன் என்றால் என்ன அப்படின்னா, ராஜாவுக்கு திராட்சரசத்தை ஊற்றி ராஜாவுக்கு கையிலே கொடுக்கிற பணிதான் பானபாத்திரக்காரனுடைய பணி. கவனிங்க, பானபாத்திரக்காரன் என்கிறவர்கள் அநேக நாடுகளிலே இருந்திருக்கிறார். எகிப்துல பாருங்க பானபாத்திரக்காரன் இருந்திருப்பார். யோசேப்பு காலத்துல 2 பேரை பிடிச்சி ஜெயில போடுவாங்க. அதுல ஒருத்தர் சுயபாகிகளின் தலைவன், ஒருவன் பானபாத்திரக்காரன். அப்ப எகிப்துல கூட பானபாத்திரக்காரர்கள் இருந்தார்கள். அடுத்தது பாரசீகம், ஈரான்ல பானபாத்திரக்காரர் இருந்தாங்க. அசிரியா, யூதேயா எல்லா நாடுகளிலுமே ராஜாக்களுக்கு கீழே மதுவை ஊற்றி கொடுக்கிற பானபாத்திரக்காரர்கள் கண்டிப்பா இருப்பாங்க. திராட்சரசத்தை ஊற்றி கொடுக்கிற பானபாத்திரக்காரர்கள் எல்லா இடத்துலயும் இருப்பாங்க. கவனிங்க, இந்த பானபாத்திரக்காரன் என்ற பதவி ரொம்ப ரொம்ப உயர்ந்த ஒரு பதவி. இது தாழ்ந்த பதவி அல்ல, இது மிக மிக உயர்ந்த ஒரு பதவி. இந்த பதவியில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, திராட்சரசத்தை ஊற்றி ராஜாவுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கொடுப்பார்கள். அவன் ராஜாவுக்கு கொடுப்பதற்குப்பாங்க அதை பரிசோதித்து பார்ப்பாங்க. ராஜாவுக்கு கண்ணுக்கு முன்னாடி நின்று அந்த திராட்சரசத்தை குடிச்சிட்டு அப்படிதான் என்ன பண்ண சொன்னா அதை ராஜாவுக்கு ஸ்தோத்திரம் கொடுக்க வேண்டும். உணவானாலும் சரி அப்படியே கொண்டு போய் ராஜாவுக்கு கொடுக்க கூடாது. உணவானாலும் திராட்சரசமானாலும் முதல்ல பானபாத்திரக்காரன் ருசி பார்த்து அது ருசியா இருக்கிறதா, அது தரமா இருக்கிறதா, அதில் எந்த விஷம் கலக்கல என்பதெல்லாம் அவன் ருசித்து பார்த்ததுக்கு பின்புதான் ராஜா அதை வாங்கி பானம் பண்ண. ஒரு ராஜா குடிக்கணும்னு சொன்னா பானபாத்திரக்காரன் குடிச்சு ஒரு 15 நிமிடம் பொறுத்துதான், 4 மணி நேரம் பொறுத்துதான் அந்த ராஜா அந்த பானபாத்திரக்காரன் கையில இருந்து கொடுக்கிற அந்த திராட்சையை வாங்கி தான் பண்ணாலும் கொடுப்பாரு, குடிக்க ஆரம்பிப்பார். ஏன் அப்படின்னா அந்த காலத்துல ராஜாவை கொல்லுவதற்கெல்லாம் சாப்பாட்டுல விஷம் வச்சு கலந்து கொடுத்தாங்க அந்த காலத்துல. இன்னைக்கு கூட பாருங்க, ஒரு கணவனை கொல்லணும் வழி என்ன பண்றாங்க மனைவிங்க, சாப்பாட்டுல விஷம் கலந்து கணவனை காலி பண்ணிடுறாங்க. நீ நிறைய இடங்கள் இப்படிதான், ஒரு மாமியாரை கொல்லணுமா சாப்பாட்டுல விஷத்தை கலந்து மாமியாரை கொண்டுறாங்க. தன் எதிரியை கொல்லணுமா சாப்பாட்டுல விஷத்தை கலந்து வச்சு எதிரியை கொண்டுறாங்க. அந்த காலத்துல ராஜாக்களுக்கு எதிரிகள் எல்லாம் சாப்பாட்டுல விஷம் கலந்து கொடுத்ததுனால பயந்துகிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அதை பரிசோதிப்பதற்காக பானபாத்திரக்காரன். அப்ப பானபாத்திரக்காரன் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவன். ரொம்ப முக்கியமான ஒரு பொறுப்பு தான் இந்த பானபாத்திரக்காரன். இந்த பொறுப்புல யாரை வைப்பாங்க அப்படின்னு சொன்னா, உண்மையா இருக்கிற மனிதனை தேர்ந்து கண்டுபிடித்து ராஜாவுக்கு உண்மையா இருக்கணும், ராஜாவுக்கு துரோகம் செய்யக்கூடிய ஆளா இருக்கக்கூடாது, அவன் ராஜாவை நேசிக்கிறவனா இருக்கணும், ராஜாவுக்காக தன் ஜீவனையை கொடுக்கக்கூடிய ஒரு நபராய் அவன் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட உண்மை உள்ள மனுஷனை தான் கொண்டு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பதவியிலே அமர்த்த ஆரம்பிப்பார். கவனிக்கணும். அப்போ இந்த பானபாத்திரக்காரன் என்ற இந்த பதவி இது சாதாரணமான பதவி அல்ல, மிக மிக உயர்ந்த பதவி. கவனிக்கணும். ராஜா எங்கே இருக்கிறாரோ அங்கேதான் பானபாத்திரக்காரன் இருக்க வேண்டும். ராஜ சமூகத்துல ராஜா என்ன உடை போட்டுக்கிட்டு இருக்காரு, அதே ராஜாவுக்கு நிகராக நல்ல ஆடைகளை உடுத்திக் கொண்டு என்ன பண்ணோம், அரண்மனையிலே அவன் பானபாத்திரக்காரனாக இருந்து ராஜாவுக்கு வேண்டிய உணவுகளை கொடுக்க வேண்டும். அப்போ இப்பேற்பட்ட நெகேமியா ஒரு பானபாத்திரக்காரனாய் அந்த அரண்மனையிலே இருக்கிறான். பைபிள் சொல்லுங்க, நெகேமியா எருசலேமில் இருந்து சிறைபிடித்து கொண்டு வரப்பட்டவன். எருசலேமில் இருந்து சிறைபிடித்து கொண்டு வரப்பட்ட இந்த நெகேமியா அந்நிய தேசத்துல இவனை விட பல ஞானிகள் இருந்திருக்கலாம், இவனை விட அந்த தேசத்துல பல அறிவாளிகள் உண்டு. ஏனென்றால் நிறைய சாஸ்திரிகள் இருந்த இடம் எது தெரியுமா, பாரசீக ஈரான்ல தான் அதிகமா சாஸ்திரிகள் இருக்க ஆரம்பிச்சாங்க. இயேசுவை காண வந்த சாஸ்திரிகள் யார்? பெர்சியர்கள்ல ஒரு சாஸ்திரி தான் இயேசுவை தேடி வருகிறார். அப்ப பெர்சியா என்பது அநேக வான சாஸ்திரிகளை ஞானிகளை கொண்ட இடம் தான் அந்த பெர்சியா. ஆனா பேர்பட்ட ஞானிகள் நிறைந்த அந்த தேசத்துல அந்நிய தேசத்திலிருந்து சிறைப்பிடிக்க கொண்டு போகப்பட்ட அந்த நெகேமியாவை மற்ற எல்லாரை காட்டிலும் என்ன பண்ணனா கர்த்தர் உயர்த்தி அரண்மனையில மேன்மைப்படுத்தினார். எப்பவுமே கர்த்தருடைய பிள்ளைங்க நம்ம கர்த்தருடைய கரத்துல அடங்கி இருந்தா, கர்த்தருக்கு கீழ்ப்பட்டு நடந்தா, கர்த்தருக்கு பிரியமானபடி நம்ம வாழ்ந்தா, எந்த அந்நிய தேசத்திலும் எப்பேற்பட்ட ஞானிகளுக்கும் மேலாக கர்த்தர் நம்மை உயர்த்த, நம்மை ஆசீர்வதிக்க கர்த்தரால முடியும். கர்த்தரால நமக்கு நல்ல வேலையை கொடுக்க கர்த்தரால முடியும். எனக்கு இவ்வளவுதான் வேலையா,
அப்படி நினைக்காதீங்க. என் வேலை இவ்வளவுதானா, இதுக்கு மேல நல்ல ஒரு வேலை எனக்கு கிடைக்காதா? நமக்கு கொடுக்காம கர்த்தர் யாருக்கு தரப்பா? யோசிச்சு பாருங்க. நம்ம அவருடைய பிள்ளைங்க. இந்த உலகத்தை கர்த்தர் படைத்தார். அந்த உலகத்தை ஆண்டு கொள்ளக்கூடிய அதிகாரத்தை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். அப்படி இருக்கையில இந்த உலகத்துல நான் பிழைக்க எனக்கு நல்ல ஒரு வேலையை கர்த்தரால் கொடுக்க முடியல. யோசிச்சு பாருங்க, முடியுமா? முடியாதா? அப்போ எனக்கு இதான் வேலையா அப்படி நினைக்க கூடாது. இதற்கும் மேலும் உன் தகுதிக்கு மிஞ்சின வேலையை கர்த்தரால் கொடுக்க முடியும். அதுக்கு நீ முயற்சி பண்ணு, ஜெபம் பண்ணு. ஆண்டவரே, நான் உங்களுடைய பிள்ளை, எனக்கு நல்ல ஒரு வேலையை தாங்கன்னு சொல்லி நீங்க ஜெபி. கர்த்தருடைய பிள்ளை யாருமே அடிமட்டத்துல வேலை செய்யக்கூடாது. அப்படி நீங்க வேலை செய்வீங்கன்னு சொன்னா பெற்றுக்கொள்ளக்கூடிய யுக்தி உங்களுக்கு தெரியலன்னு அர்த்தம். அப்ப கர்த்தருடைய பிள்ளைங்க நம்ம எல்லா எல்லையிலும் கர்த்தர் நம்மளை உயர்த்தி மேன்மைப்படுத்துவதில் அவர் எப்போதுமே பிரியமாகவே இருக்கிறார். தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதில் கர்த்தர் பிரியமா இருக்கிறார். அதான் வேதம் சொல்லு, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது ஆண்டவருக்கு. அப்ப நல்ல வேலை நீங்க கேட்டு ஜெபம் பண்ணணும். அதுக்காக போராடி ஜெபிக்கணும். நீங்க சில நேரத்தில் ஜெபிக்க வேண்டும், என்னிடத்துல வந்து முறையிட வேண்டும், என்னிடத்துல உரிமையோடு நீங்கள் கேட்க வேண்டும் என்பதற்காக தான் சில வேலைகளை கர்த்தர் உங்களுக்கு அந்த வழிகளை அழைச்சி வைக்கிறார். ஏன் தெரியுமா? நீங்க இன்னும் கேட்கல. இது நிமித்தமா என்னோட உறவு வச்சுக்கோ, இது நிமித்தமா என் பாதத்துல ஜெபம் பண்ணு என்பதற்காக தான் கர்த்தர் இது போன்ற காரியங்களை என்ன பண்றாருன்னா அவர் செய்யக்கூடியவராக. நல்லா கவனிக்கணும். அப்போ நெகேமியாவுக்கு அந்நிய தேசத்துல ராஜாக்களும் ஞானிகளும் இருக்கக்கூடிய அந்த தேசத்துல எல்லா ஞானிகளை கீழே தள்ளி சிறைப்பட்டு வந்த நெகேமியாவுக்கு ஒரு மிகப்பெரிய வேலையை கர்த்தர் கொடுக்கிறார். எப்பவுமே கர்த்தர் ஆசீர்வதிச்சார்னா பொறாமைப்படுகிற அளவுக்கு நம்மளை ஆசீர்வதிப்பார். மற்றவங்க நம்மளை கண்டு பொறாமைப்படுகிற அளவுக்கு நம்மளை கர்த்தர் உயர்த்துவார். அறிவுல, ஞானத்துல, வசதியில, உயர்வுல, குடும்ப வாழ்க்கையில, ஊழிய பாதையில எல்லாவற்றையுமே நம்மை கண்டு மற்றவங்க பொறாமைப்படுகிற அளவுக்கு நம்மளை உயர்த்துவதிலே கர்த்தர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். யோசேப்பை கர்த்தர் உயர்த்தி வைத்தார். சகோதரர்கள் எல்லாரும் பொறாமை கொண்டார்கள். தாவீதை கர்த்தர் உயர்த்தி வைத்தார். எல்லாரும் தாவீது, ஏன் சவுலே அவர் மீது பொறாமை கொண்டார். நான் சொல்ல புரியுதுங்களா? அப்ப கர்த்தர் ஒரு மனிதனை உயர்த்தி வைத்தால் சாதாரணமாக ஒரு மனிதனை உயர்த்த மாட்டார். உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் உங்கள் மீது பொறாமைப்படுகிறார்கள். எனக்கு இல்லையே, எனக்கு அந்த தகுதி இருக்குதே, எனக்கு அந்த ஞானம் இருக்குது, ஆனா எனக்கு இல்லையே, எல்லாத்திலும் குறைவா இருக்கிற இவனுக்கு அல்லவா என்று சொல்லி நம்மை சுற்றி இருக்கிற மக்கள் நம் மீது பொறாமைப்படுகிற அளவுக்கு நமக்கு கர்த்தர் நன்மை செய்வார். நம்ம அப்படிதான் ஆசீர்வதிக்கப்படும். நம்ம சுத்தி இருக்கிற நம்ம கண்டு பொறாமைப்படுற அளவுக்கு நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும். எத்தனை பேர் புரியுது நான் சொல்றேன்? நான் சொல்ல புரியுதா? மத்தவங்க நம்மளை கண்டு பொறாமைப்படுகிற அளவுக்கு நம்ம வாழ்ந்திருக்கணும். மத்தவங்க நம்மளை கண்டு பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு நம்மில தாளந்துகள் வெளிப்பட வேண்டும். மத்தவங்க நம்மளை கண்டு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நம்ம கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஜெபிக்கிற மனிதன் எதையும் பெற்றுக் கொள்வார். அப்ப நெகேமியாவை கொண்டு போய் அந்நிய தேசத்திலே கர்த்தர் உயர்த்தி வைத்தார். அதான் வேதம் சொல்லு, ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே நீங்கள் அடங்கியிருங்கள். 1 பேதுரு 5:6 இப்படியா சொல்லப்படும். அப்போ கர்த்தருடைய பிள்ளைங்க அவருக்கு உண்மையா இருப்போமானால், அவருக்கு கீழ்ப்படிந்து, அவருக்கு பயந்து, அவரோடு கூட நல்ல உறவோடு கூட நம்ம இருப்போம்னா கர்த்தர் எந்த இடத்திலும் யோசேப்பை எப்படி எகிப்திலே உயர்த்தினாரோ, தாவீதை எப்படி தன் தேசத்தாருக்கு மத்தியிலே உயர்த்தினாரோ, எஸ்தரை எப்படி எல்லா ஜனங்களுக்கு மேல் உயர்த்தினாரோ, அதே வண்ணமாய் உங்களையும் என்னை கூட கர்த்தரால் உயர்த்த கூடும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. கவனிக்க. இப்போ இந்த நெகேமியா அந்த பெர்சியா தேசத்திலே சூசானுடைய அரண்மனையில நல்ல அரசாங்க பணியில இருக்கிறார். என்ன வேலை? எல்லாம் எதிர்பார்க்கிற வேலை என்ன? கான்ட்ராக்ட் வேலை நிறைய பேர் வேணாம் நீரும், கவர்மெண்ட் வேலை தான் எதிர்பார்க்கும். ஆனா நெகேமியாவுக்கு ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சது. கவர்மெண்ட் ஜாப் கத்தவங்களுக்கு தர முடியுங்க. நிச்சயமா ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு மிகச்சிறந்த பணிகளை கர்த்தர் கொடுப்பார். ஆனா நீங்க இப்ப இருக்கிற வேலையும் போதும் நினைக்க கூடாது. இப்ப இருக்கிற வருமானமே எனக்கு போதும் அப்படின்னு நீங்க கேட்க, எனக்கு இப்ப இருக்கிற வேலை எனக்கு கொடுங்க. ஒரு ஊழியக்காரர் ஜெபம் பண்ண, அவர் ஊழியக்காரா இருந்து ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கா. அப்போ ஜெபம், ஆண்டவர் எனக்கு ஒரு அரசாங்க வேலையை கொடுத்தா, ஒரு கவர்மெண்ட் வேலை எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் அந்த சம்பாத்தியத்துல ஒரு சில பங்கை ஊழியத்துக்காகவே நான் செலவு பண்ணுவேன் அப்படின்னு ஜெபித்து இருந்தார். அதே போல அவருக்கு கவர்மெண்ட்ல ஈபி வேலை கிடைச்சது. ஈபி வேலை கிடைச்சு 60 கிட்டத்தட்ட ஒரு 58 வருஷம் கிட்ட அவர் வேலை செஞ்சு சமீபத்துல இப்போதான் அப்படின்னா ரிட்டைர்மெண்ட் ஆனார். பாருங்க, கர்த்தருடைய போய் நம்ம ஜெபிக்கும் போது எந்த வேலைகளை மன உறுதியா இருந்து
விசுவாசமாக இருந்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறவர்களுக்கு எப்பேற்பட்ட வேலைகளையும் கர்த்தர் என்ன பண்ணுவார், நமக்கு தந்து ஆசீர்வதிப்பார். சவுலை தள்ளி தாவீதை வைத்த கர்த்தர் எந்த பணியில நம்மளை வைக்க அவரால முடியும்? எந்த பணியில வைக்க அவரால? நெகேமியா அந்த சிறையிருப்பில் வந்து நெகேமியா நல்ல வேலையோடு வாழ்ந்துட்டு இருக்கார். அரண்மனையில வேலை, நல்ல உணவு, நல்ல உடை, நல்ல சாப்பாடு, நல்ல பாதுகாவல். நெகேமியா அரண்மனைக்குள்ள போனா எழுந்து நின்று மரியாதை செலுத்தினார்கள். மேன்மை, கனம், புகழ்ச்சி, எதிரிகளுடைய தொல்லைகள் இல்லை, சுகபோகமாய் வாழ்ந்து வந்தார். யாரு? எப்பவுமே சுகபோகமான வாழ்க்கையை நமக்கு தேடுவதிலே கர்த்தர் பிரியமா இருக்கிறார். நொகமை சொல்றாங்க ரூத்தை பார்த்து, நீ என்னை நம்பி வந்துட்டமா, உன் தங்கச்சி உன்னை விட்டு போயிட்டா, ஆனா நீயும் என்னை நம்பி என் பின்னாடியே வந்துட்ட. என் பின்னாடியே வந்து என் மேல உறுதியா இருக்கிற உனக்கு ஒரு சுகமான வாழ்க்கையை நான் தேடாம இருப்பேனா? அப்ப பாருங்க, ஒரு நொகோமி தன்னை உறுதியாய் பற்றி கொண்ட தன் மருமகனுக்கு ஒரு நல்ல சுகமான வாழ்க்கையை தேடி வைக்க வேண்டும் என்று அவள் நினைப்பாளானால், கர்த்தர் மேல உறுதியா இருக்கிற உங்களுக்கு எனக்கும் ஒரு சுகமான வாழ்க்கை கர்த்தர் கொடாமல் போய்விடுவாரா? சொல்லுங்க, தருவார். நீங்க சொல்லுங்க, எனக்கு சுகமான வாழ்க்கை நீங்க தருவீங்க, நான் சுகமா வாழ்ந்திருக்க பண்ணுவேன், என் சுக வாழ்வு துணி இருக்கும் ஸ்தோத்திரிக்கு என்று சொல்லி நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும். கவனிங்க, எல்லாம் கிடைச்சி கை நிறைய பணம், சரிங்களா, நல்ல சுகமான வாழ்க்கை, நல்ல சாப்பாடு, நல்ல அரண்மனை வாழ்க்கை, வாழ்க்கையில ஃபுல் செட்டில் ஆயிட்டார் நெகேமியா. நம்ம என்ன யோசிக்கிறோம்? நல்ல வேலை வேணும்னு நினைக்கிறோம், கை நிறைய சம்பாதிக்க நினைக்கிறோம், வாழ்க்கை நல்லா செட்டில் ஆகணும், இதெல்லாம் என்ன யோசிக்கிறோம்? நம்ம எல்லாரும் வாஞ்சி என்ன? ஒரு தம்பி இப்படி சொன்னாரு, வேலை செஞ்சுட்டு நான் போய் அமெரிக்காவில் போய் செட்டில் ஆயிட்டேன், நல்ல வேலை கிடைச்சிச்சு, சொந்தமா இடமும் கிடைச்சிச்சு, அங்கேயே செட்டில் ஆயிட்டேன், இனிமேல் எந்த குறையுமே கிடையாது. அப்ப எல்லா மனுஷனுடைய யோசனை என்ன? வாழ்க்கையில நல்ல வேலை, வருமானம் கிடைச்சு லைஃப்ல செட்டில் ஆகும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்ப நெகேமியா ஃபுல் செட்டில், எல்லாத்திலுமே எந்த குறை இல்லாம செட்டில் ஆயிட்டார். ஆனா இப்பேற்பட்ட அந்த நேரத்துல, இவர் சுகபோகமாய் வாழ்ந்துகிட்டு இருக்க அந்த நேரத்துல, இவர் ஏற்கனவே வாழ்ந்திருந்த எருசலேமில் இருந்து 2 சகோதரர்கள் நெகேமியாவை தேடி வராங்க. இவங்க எல்லாம் யாருன்னா, பாபிலோனியர்கள் வந்து இவங்களை முற்றுகையிட்டு சிறைப்பிடித்து கொண்டு போன போது மீதமாய் விட்டு விட்டு போனவர்கள் தான் இந்த ஜனங்கள். ஏழைகளை, பலவீனர்களை தேசத்துல விட்டுட்டு போயிட்டார். நல்ல ஞானிகளை பிடிச்சிட்டு போனாரு, அறிவாளிகளை சிறைப்பிடித்து கொண்டு போனார். ஆனா பலவீனர்கள், குறை உள்ளவர்கள் அவங்க என்ன பண்ணிட்டாரு? அதே தேசத்துல விட்டு விட்டு போயிட்டார். அப்ப இவங்க யாரு? குறைப்பட்டவர்கள், பலவீனமானவர்கள், வாழ்க்கை எதற்கும் தகுதி இல்லாதவர் என்ற அடிப்படையில விட்டு விட்டு போனார்கள். அப்பேற்பட்டவர்கள் வழியாக ஒரு செய்தி நெகேமியாவுக்கு போகுது. என்ன செய்தி போகுது அப்படின்னு சொன்னா, நாங்கெல்லாம் தேசத்திலிருந்து கஷ்டப்படுறோம், எருசலேமுடைய அலங்கம் இடிக்கப்பட்டாயிற்று, தேசத்துல மக்கள்லாம் அவமானப்படுறாங்க, துன்பப்படுறாங்க அப்படின்னு செய்தியை மீதம் இருந்த ஜனங்கள் கொண்டு போய் நெகேமியாவுக்கு தெரியப்படுத்துறாங்க. இப்பவே கர்த்தருடைய நியாய தீர்ப்பு நிறைய இடத்துல வந்து இருக்கிறது. கர்த்தர் ஏன் நியாய தீர்ப்பு உண்டாக்குறார்? ஜனங்க தவறு செய்யும் போது, ஜனங்க பாவம் பண்ணும்போது, கீழ்ப்படியாமல் போகும்போது, அந்த கீழ்ப்படியாததின் விளைவாக கர்த்தர் நியாய தீர்ப்பை உண்டாக்கினார். அப்படி நியாய தீர்ப்பை உண்டாக்குற காலத்துல, நோவாவுடைய காலத்துல ஒரு நியாய தீர்ப்பு நடந்தது. நல்ல கவனிக்கணும். நோவாவுடைய காலத்துல வானத்திலிருந்து தண்ணீர், பூமியிலிருந்து ஊற்றுக்கண்கள் பிளந்தது. வேதம் சொல்லுகிறது, ஸ்தோத்திரிக்கிறோம், மலைகளே முழுகி போகக்கூடிய அளவுக்கு ஜலத்தினாலே மக்கள் எல்லாரும் அழிக்கப்பட்டார்கள். ஆனா நோவா குடும்பத்தில் இருக்கிறவங்க மட்டும் 8 பேர் மட்டும் காப்பாற்றப்பட்டார்கள். அப்ப தேவ நியாய தீர்ப்பு வரும்போது எல்லாரும் அழிக்கப்பட்டார்கள். மீந்தவர்கள் எத்தனை பேர்? 8 பேர். சோதம் கொமோராவில எல்லாரும் வானத்திலிருந்து அக்கினியால் அழிக்கப்பட்டார்கள். ஆனால் மீந்தவங்க எத்தனை பேர்னா லோத்துடைய குடும்பத்தார் மட்டும். அப்போ சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் பாருங்க, நம்மளோட எத்தனை பேர் குடும்பத்தில் அழிஞ்சு போயிருப்பாங்க, வியாதியில் செத்து போயிருப்பாங்க, பாவத்தினால செத்து போயிருப்பாங்க, இல்ல கர்த்தருடைய கோபத்தினால அவங்க பூமி விட்டு போயிருப்பாங்க. ஆனா அதே குடும்பத்துல மீதி இருந்த நம்மள பலவீனம், ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லை, தகுதி இல்லை, அப்படி ஒதுக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு மீதம் இருந்த நம்மை எடுத்து கர்த்தர் இன்னைக்கு என்ன பண்ணாருன்னா, நம்ம மேல் வைத்த தயவினால், நம்ம மேல் வைத்த இலக்கத்தினால் இன்றைக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். பலவிதமான காரியங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிற, பலவிதமான காரியங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு நபராய் கர்த்தர் உங்களையும் கர்த்தர் வைத்து வைத்திருக்கிறார். எனவே சில செய்திகளை நம்ம காதுல கர்த்தர் போடுவார். யாராவது கஷ்டப்படுறாங்க, யாராவது வேதனைப்படுறாங்க, யாராவது வியாதியில உபத்திரப்படுற செய்தியை யார் வழியாகிலும் நம்முடைய காதுகளுக்கு கர்த்தர் கொண்டு வருவார்.
மனசாட்சியில் ஆண்டவர் உணர்த்துவார். ஏன் நமக்கு அந்த செய்தி வருகிறது? நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டும் என்பதற்காக. நீ நானும் ஜெபிச்சாதான் அந்த மனிதனுக்கு விடுதலை கிடைக்கும் என்பதற்காகத்தான் உங்களுக்கும் எனக்கும் சில செய்திகளை நம்ம காதுகளுக்கு ஆண்டவர் தெரியப்படுது. ஏன் யோசித்து பாருங்க. நீங்க நிறைய செய்தி விரும்பி இருக்க மாட்டீங்க, ஆனா உங்களுக்கு செவிகளுக்கு அந்த பிரச்சனை வந்திருக்கும். அந்த கஷ்டம் உங்களுக்கு வந்து ஏன் உங்களுக்கு மட்டும் தெரியப்படுத்துறார் கர்த்தர்? நீங்க அவங்களுக்காக ஜெபிக்கணும். நீங்க ஜெபம் பண்ணாதான் அவங்களுக்கு விடுதலை கிடைக்கும் என்பதற்காகத்தான் கர்த்தர் உங்கள் செவிகளுக்கு சில சம்பவங்களை தெரியப்படுத்துகிறார். எத்தனை பேருக்கு வாழ்க்கையில் அனுபவம் நடந்திருக்கா? நீங்க எதிர்பார்க்காத சில பிரச்சனைகள் உங்க செவிகளுக்கு மத்தவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. யாரோ எந்த ஊரோ தெரியாது, முன்ன பின்ன தெரியாதவங்க, ஆனா அந்த செய்தி உங்க காதுகளுக்கு கொண்டு வந்தாங்க. ஏன் உங்க காது படியா கொண்டு வந்தாங்க? அவ்வளவு பெரிய காதா நம்ம காது, அவ்வளவு பெரிய மனுஷன் நம்ம, ஏன் நம்ம காதுகளுக்கு கர்த்தர் கொண்டு வரார்? நம்ம ஜெபிப்போம். அப்ப நாம மத்தவங்களுக்காக ஜெபிப்போம், உத்தரவாதம் பண்ணுவோம் என்பதற்காகத்தான் நியாய தீர்ப்பு வந்து மரித்த போது நம்மளை மட்டும் கர்த்தர் இரக்கமாய் கிருபையா நம்மளை பாதுகாத்து கொண்டு வந்தார். சொல்ல புரியுதுங்களா? நோயை பாதுகாத்தார். அவனை கொண்டு ஒரு திட்டம் இருக்கிறது. அப்ப உங்களை என்னை கூட நம்மள மாதிரி எத்தனை பேர் நியாய தீர்ப்பிலே மரித்தாங்க. ஆனா அதே நியாய தீர்ப்பு நமக்கு வந்திருக்கும். அதே தேவ கோபம் என் மேல வந்திருக்கும். அதே அசம்பாவிதம் மரணம் என் வாழ்க்கையில வந்திருக்கும். ஆனா எனக்கு ஏன் நேரம் இல்லை? என்னையே கர்த்தர் மீந்திருக்க பண்ணார். என் வழியாக ஒரு திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக. அப்போ நெகேமியாவுக்கு போய் சொல்றாங்க, தேசத்துல மக்கள் எல்லாம் கஷ்டப்படுறாங்க, அலங்கம் இடிந்து விழுந்து விட்டது என்ற செய்தியை நெகேமியாவுக்கு போய் சொல்றாங்க. இப்ப நெகேமியா என்ன பண்ணிருக்கணும்? யோசித்து பாப்பா, நான் சுகபோகமா இருக்கிறேன்பா, என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, நல்ல அரண்மனை சாப்பாடு எனக்கு கிடைச்சிச்சு, அரண்மனையில சுகபோகமா வாழ்ந்துட்டு இருக்கேன், என்னை அடிக்கடி வந்து டிஸ்டர்ப் பண்ணி உங்க தலைவிதி, நீங்க கஷ்டப்படுறீங்க, நீங்க செஞ்ச பாவம், நீங்க கஷ்டப்படுறீங்க, எனக்கு என்னடா வந்துச்சு? நான் புண்ணியம் பண்ணேன், எங்க அப்பா அம்மா புண்ணியம் பண்ணாங்க, அதனால அரண்மனையில நான் சுகபோகமா வாழ்ந்துட்டு இருக்கேன். இப்படிதான் ஒரு மனுஷன் சொல்லியிருக்கணும். ஆனா நெகேமியா தன் சகோதரர்கள் கஷ்டப்படுறாங்க, தன் தேசத்தில் இருக்கிற அலங்கம் இடிந்து விழுந்து விட்டது என்ற செய்தியை கேட்டபோது பைபிள் சொல்லு, நெகேமியா உபவாசித்து சில நாட்களாக துக்கித்து மன்றாடி பரலோகத்தில் இருக்கிற தேவனை நோக்கி என்ன பண்ணாராம்? அவர் ஸ்தோத்திரிக்கிறார், அழுது ஜெபித்தார். அப்ப நெகேமியா சுகபோகமான வாழ்க்கையில இருந்தாலும் தன் சுகபோகத்தை மறந்துவிட்டு துக்கப்படுகிற மக்களுக்காக ஜெபிக்கிறார். பைபிள் பாருங்க, மோசேவும் இதேதான். சுகபோகமான வாழ்க்கையை மோசே விரும்பாம துன்பப்படுகிற மக்களோடு கூட துன்பப்பட மோசே விரும்பினார். இதான கிறிஸ்துவின் சிந்தனை. சுகபோகமான வாழ்க்கை கர்த்தர் நமக்கு கொடுக்க முடியும், சுகபோகமான இடத்துல நம்ம கொண்டு வந்து வைக்க அவரால் முடியும். ஆனால் எந்த இடத்துல நம்ம போனாலும் நான் சுகமா இருக்கிறேன், நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன், நான் மேன்மையா இருக்கிறேன் அப்படி நினைக்காம கஷ்டப்படுற மக்களுக்காக நம்ம என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். அப்ப கர்த்தர் ஏன் நமக்கு சுகபோகமான வாழ்க்கையை கொடுக்கிறார்? ஏன் சில நேரத்துல என்ன ஒரு நல்ல சூழ்நிலை என்னை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார்? யோசேப்பை எகிப்துல கர்த்தர் முன்னாடியே கொண்டு போனார். அதாவது கானான் தேசத்திலே பஞ்சம் வருவதற்கு முன்னாடியே யோசேப்பை கர்த்தர் எகிப்துக்கு அனுப்பினார். ஏன் யோசேப்பு எகிப்துக்கு முதல்ல போனோம்? ஏன்னா கானான்ல பஞ்சம் வரும். கானான்ல பஞ்சம் வரும்போது இந்த ஜனங்களை போஷிக்க வேண்டுமானால் யோசேப்பு முன்னாடி போனாதான், அவன் எகிப்திலே ஆசீர்வாதமா இருந்தாதான் கஷ்டப்பட்டு போற மக்களுக்கு அவன் ஆசீர்வாதமா இருக்க முடியும் என்று சொல்லி யோசேப்பை முன்கூட்டியே எகிப்திலே கர்த்தர் கொண்டு போய் மேன்மையான ஸ்தானத்தில் வைத்தார். எஸ்தரை கொண்டு போய் ஏன் அரண்மனைக்குள்ள கர்த்தர் உயர்த்தி வைத்தார்? தன் ஜனங்களுக்காக அவர் பரிந்து பேசுவார் என்பதுதான். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்மளை கர்த்தர் ஒரு நல்ல நிலையில வைக்கிறாரே, ஒரு நல்ல ஸ்தானத்துல வைக்கிறாரு, நல்ல ஒரு சூழ்நிலை கர்த்தர் நம்மை வைக்கிறார்னா எதற்காக வைக்கிறார்? நானே எனக்காக வாழ்ந்து கொள்வதற்காக அல்ல, கஷ்டப்படுகிற மக்களுக்காக நான் உதவி செய்வதற்காக, என்னை விட சரிந்த மக்களுக்கு நான் உதவி செய்வதற்காகவே ஆண்டவர் சில நேரத்துல நம்மை சில இடங்களிலே கர்த்தர் வைக்கிறார். அதனால கர்த்தருடைய பிள்ளைங்க, எனக்கு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருச்சு, நான் நல்லா இருக்கிறேன், எனக்கு ஒரு குறைவு இல்லை, கர்த்தர் என்னை உயர்த்தி விட்டார் என்று எண்ணி நாம் மேன்மைப்பட்டு கொண்டு அமைதியாக இருந்து விடாமல், என்னை போல் கஷ்டப்படக்கூடிய மக்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார், என்னை போல் வேதனைப்படக்கூடிய என் தேசம், என் குடும்பம், என் ஊர் மக்கள், என்னுடைய உறவுகள் கஷ்டப்படுகிறார்களே என்று சொல்லி அவர்களுக்காக கண்ணீர் வடிக்கக்கூடிய நெகேமியாக்களை கர்த்தர் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார். இதுதான் கிறிஸ்துவின் சிந்தனை. இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இதே சிந்தனை தான் இருந்தது. இயேசு கிறிஸ்து பாருங்க, அவர் வந்து எதுக்காக பாடுபடணும், எதுக்காக தெய்வம் வந்து உலகத்துல நடக்கணும், எதுக்காக பசியா இருக்கணும், எதுக்காக பட்டினியா இருக்கணும், எதுக்காக அவர் பாடுபடணும், எதுக்காக அவர் மரிக்கணும்? நாம் நலமா இருப்பதற்காக, நாம் சமாதானத்தோடும் மகிழ்ச்சியோடும் வாழ்வதற்காக அவர் என்ன பண்ணார்? சிலுவையிலே பாடுபட்டார், வேதனைப்பட்டார். அதே சிந்தனை
நெகேமியாவுக்குள் இருந்தது அந்த சிந்தனை உங்களுக்கு எனக்கு அந்த பைபிள் கிறிஸ்து இயேசுவுக்குள் இருந்த சிந்தனை உங்களுக்குள்ளும் இருக்க கடவுது என்று சொல்லி பிலிப்பியர்ல பவுல் இப்படியாய் எழுதுகிறார். அப்ப கர்த்தருடைய நெகேமியா தான் சுகமா இருக்கிறோம் என்று சொல்லி மேன்மை பாராட்டாமல் தனக்கு கீழே கஷ்டப்படுகிற தன் ஜனங்களுக்கு உதவி செய்யும்படியாக ராஜாவிடத்தில் பேசி தன்னால் இயன்ற எல்லா காரியங்களை கேட்டு தன் மக்களுக்கு நன்மை தேடி வைத்தவர் தான் இந்த நெகேமியா. நெகேமியா நல்ல ஒரு ஜெபிக்கிற மனிதன், தேச பற்றுள்ளவன், ஜனங்களை நேசித்தவன், ராஜாவிடத்தில் தைரியமாய் பேசக்கூடிய ஒரு தைரியசாலி, ஒரு வீரமிக்கவன். அதே போலத்தான் நீங்களும் நானும் கூட நம்முடைய வாழ்க்கையில நம்ம எந்த நிலைமையில் இருந்தாலும் மற்றவங்க மீது நம்ம அக்கறை உள்ளவங்களா இருக்கணும். நம்ம சுற்றி இருக்கிற மக்கள் மீது நாம் பாரப்பட வேண்டும். மற்றவங்க ரட்சிப்புக்காக நாம் அழக்கூடியவர்களாய், கதறக்கூடியவர்களாய், அவங்க நன்மைக்காக பிரயாசப்படக்கூடியவர்களாய் நமக்குள் இருக்க வேண்டும். இந்த சிந்தனை நெகேமியாவுக்குள் இருந்தது. நெகேமியாவுக்குள் இந்த சிந்தனை, நெகேமியாவுடைய சிந்தனையில கிறிஸ்துவில் இருந்த சிந்தனை நெகேமியாவில் இருந்தது. அந்த சிந்தனை உங்களுக்கும் எனக்கும் வேறும் என்று கர்த்தர் எதிர்பார்த்தார். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எனக்காக வாழ்வதில்லை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நான் சுகமா இருக்கிறேன் அவ்வளவுதான் அப்படி வாழ்வதில்லை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சுகமா இல்லாமல் கஷ்டப்படுகிற மக்களுடைய சுகத்துக்காக முயற்சிப்பதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. இந்த வாழ்க்கை தான் நெகேமியா செய்தார். அதே போல நீங்களும் நானும் செய்ய ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். செய்தி தலைப்பு என்ன? நெகேமியா. நெகேமியா எங்க இருந்தாரு? என்ன அரண்மனையில என்ன வேலை செஞ்சாரு? பானபாத்திரக்காரனுடைய வேலை என்ன? திராட்சை ரசமும் உணவும் சாப்பிடுறதுக்கு முன்னாடி, யார் சாப்பிடுறதுக்கு முன்னாடி? இவரு சாப்பிட்டு பார்த்து கொடுக்கணும். அப்ப அரசர அரண்மனைக்குள்ள வேலை, கவர்மெண்ட் வேலை, அப்படிதானே? கவர்மெண்ட் வேலை தானே? அப்ப கவர்மெண்ட் வேலை எவ்வளவு மதிப்பு இருக்கு பாருங்க. இவ்வளவு மதிப்புள்ள மனுஷன் என்ன பண்றாரு? தான் சந்தோஷமா இருக்கிறேன்னு சொல்லி எண்ணி அதை மேன்மை பாராட்டாமல் கஷ்டப்படுகிற தன் ஜனங்களுக்காக கண்ணீர் வடிக்கிறார், அழுகிறார், பாரப்படுகிறார். உங்களுக்கு எனக்கும் கூட அந்த சிந்தனை வேண்டும். அதைத்தான் ஆண்டவர்